நேபாளத்தில் விமான விபத்து ஏற்பட்டிருக்கக்கூடிய நிலையில் அதில் 5 பேர் பலியாகி இருக்கிறார்கள். நேபாள தலைநகர் காத்மாண்டுவில் 19 பயணிகளுடன் புறப்பட்ட விமானம் விபத்தில் சிக்கிய நிலையில் இதில் 5 பேர் பலியாகி இருக்கக்கூடிய அன்னை செய்தி வெளியாகி இருக்கிறது. விவரங்களை எம்முடைய செய்தியாளர் மதியழகன் வழங்க நாம் கேட்கலாம். மதியழகன், முழு விவரங்கள். நேபாள தலைநகர் காத்மண்டுவில் இருக்கக்கூடிய திரிபுவன் சர்வதேச விமான நிலையத்திலிருந்து 19 பயணிகளுடன் விமானம் ஒன்று புறப்படுவதற்கு தயாராக இருந்தது. அப்பொழுது புறப்படுவதற்காக ரன்வேயில் இருந்த பொழுது ரன்வேயில் இருந்து அந்த விமானம் நழுவி தற்பொழுது விபத்தானது ஏற்பட்டிருக்கிறது. அதாவது ஓடுபாதையிலிருந்து விலகி இந்த விமானத்தினுடைய விபத்தானது ஏற்பட்டு இருக்கிறது. இந்த விபத்தில் 5 பேர் பலியாகி இருப்பதாக தற்பொழுது முதல்கட்ட தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. விமானம் புறப்படுவதற்கு ஓடுதளத்தில் தயாராக இருந்த நிலையில் ஓடுதளத்தில் இருந்து விலகியதில் இந்த விபத்து ஏற்பட்டு விமானம் தீப்பிடித்து எரிந்ததில் விமானத்திலிருந்து கரும்புகை மிகப்பெரிய அளவில் வெளியான காட்சிகள் நாம் ஏற்கனவே பார்த்திருந்தோம். இந்த வகையில் தற்பொழுது வெளியாகி இருக்கக்கூடிய தகவலின் அடிப்படையில் அந்த விமானத்தில் இருந்த 19 பேரில் 5 பேர் உயிரிழந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டு இருக்கிறது. சம்பவ இடத்திற்கு உடனடியாக தீயணைப்பு மீட்பு படையினர் உள்ளிட்டோர் வரவழைக்கப்பட்டு அந்த தீயை அணைக்கும் பணிகள் மேற்கொள்ளப்பட்டிருந்தாலும் கூட 5 பேர் உயிரிழந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டு இருக்கிறது. மற்றவர்களினுடைய நிலை குறித்து தெரியவில்லை. இந்த நிலையில் அந்த விமானத்தினுடைய பைலட் உடனடியாக மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டதாகவும் உள்ளூர் ஊடகங்களில் செய்திகள் வெளியாகி இருக்கின்றன. தற்பொழுது 5 பேர் உயிரிழந்திருப்பதாகவும் தொடர்ச்சியாக மீட்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டு இருக்கிறது. தற்போதைய விவரங்களுக்கு நன்றி மதியழகன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.